ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையால் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட ஒரு வேத பகுதியை பார்க்கலாம். உபாகமம் 1 நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று நான் பார்த்தேன். இந்த ஊருக்கு 33 வருஷ காலம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த 33 வருஷத்தில் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா எங்ககிட்ட எந்த ஒரு இல்லாமல் ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுற சூழ்நிலையாக இருந்துச்சு. அடுத்து என்ன பண்ணுறது, அடுத்து என்ன சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு கூட நாங்கள் கேள்விக்குறியாக தான் இந்த ஊரில் நாங்கள் குடியிருந்தோம். ஒரு வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தா கூட அங்கே விதவிதமாக உணவுகள்லாம் சமைச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க சாப்பிட்ற டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது ரொம்பவும் என்ன ஆச்சு அப்படின்னா, ரொம்ப பாதிப்புக்குள்ளாச்சு. இந்த சாப்பாடெல்லாம் என்னென்னா நான் சாப்பிட முடியுமா என்று நான் ஒரு நாளில் ஒரு கேள்விக்குறியோடு நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆனால் இந்த 33 வருஷம், அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 7th 8th அப்படி படிக்கும்போது கூட என்னென்னா, இன்னும் ஜனங்கள் அப்படி தான் இருந்தாங்க. ஒரு உணவு சமைச்சா கூட அதை கொடுக்க மனதில்லாமல் இருந்து என்னை விரட்டி அடித்த காலங்கள்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, கர்த்தரை மாத்திரம் உறுதியாக நாங்கள் பற்றி கொண்டோம். அவருடைய வார்த்தையின் மேலே நாங்கள் விசுவாசம் வைத்து ஒவ்வொரு நாளும் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நாங்கள் இப்போ இருந்த நிலைமை இல்லை. நம்ம வாசித்தோம்ல, உபாகமம் 1 நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும், அதாவது என்ன சூழ்நிலையில் நாங்கள் கடந்து வந்தோமோ இப்போது நாங்கள் பல பேருக்கு அந்த உணவுகளை நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். முடியாதவங்க, இல்லாதவங்களுக்கு அந்த உணவை எங்களால் கொடுக்க முடிஞ்சுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் எங்களை மாற்றி இப்பொழுது நான் இருக்கிறத பார்க்கலும் எங்களோட சூழ்நிலை 1000 மடங்கு அதிகமாகும்படி எங்களை கடவுள் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களோட சூழ்நிலையில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம், இப்போ இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் தான் அவங்கள சொல்கிறாரு, இப்பொழுது இருக்கிறத பார்க்கலும் நீ ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்க போகிற. உன்னோட வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க போகுது. உன்னுடைய படிப்பு ஆசீர்வாதமாக இருக்க போகுது. நீ செய்கிற தொழில் ஆசீர்வாதமாக இருக்க போகுது. 1000 மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளில் சொல்கிறாரு. உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒன்று பண்ணணும், கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. அவருடைய வார்த்தையை பிடிச்சுக்கொள்ளுங்க. இயேசு மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் உங்களை விருத்தி அடை செய்வாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை